என்னுடைய இந்த ஜும்மாவிலேயே ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் இறைவனும் இறை தூதரும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்களை, ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியும் இருக்கிறார்கள். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய செயல் திட்டத்தை நம் ஜமாத்து கையில் எடுத்திருக்கின்றது. அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய இந்த செயல் திட்டத்தில் ஏப்ரல் மாதத்தில் அன்னராரின் ஆட்சி முறை என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை உங்களுக்கு பிரச்சாரம் செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதம் என்பது இறுதி தூதரின் இறுதி பேருரை என்று சொல்லக்கூடிய தலைப்பை என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டாவிற்கு கீழே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும், குறிப்பாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜிலே நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அறிவுரையாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவுரை எப்படிப்பட்ட அறிவுரையாக இருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை அவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்பதை என்ன செய்யறாங்க, அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில், அதுக்கு முந்தைய 2 மாதம், இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு 2 மாதங்கள் முன்பாக தான் ரமலான் இருக்கு. அந்த ரமலான் மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், அதை சீர்படுத்தி சரி செய்து கொள்வார்கள் என்ற செய்தியெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஆண்டில், அவர்கள் மரண தருவாயில் மரணத்தை நெருங்கக்கூடிய அந்த ஆண்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, 2 வாட்டி வர்றாங்க. 2 வாட்டி 2 தடவை என்ன செய்றாங்க, சரி பண்ணி கொடுக்குறாங்க. 2 தடவை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை தான் குர்ஆனை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஆண்டு மட்டும் குர்ஆனை என்ன செய்றாங்க, 2 முறை ஓதி சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு ரசூலுல்லாஹ் உணர்ந்து கொள்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு ஹஜ் செய்யறாங்க. அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்துல ஒரு ஹஜ் தான் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்நாளிலேயே ஒரு ஹஜ் தான், 4 உம்ராக்கள் செய்ததாக செய்திகள் படிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளை, உம்ராக்களை என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் இதற்கு பிறகு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன பிறகு அந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுதுன்னா, ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய தகப்பனார், தந்தை மகனுக்கு எவ்வாறு முக்கியமான அறிவுரைகளை, போதனைகளை சொல்வாரோ, அதே போன்று தன்னுடைய தந்தை மரண தருவாயில் இறக்கும் வேளையில் இருக்கிறார், அவருக்கு என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், அவருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எவ்வாறு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று ஒரு நிலையில இருப்போமோ, அந்த அடிப்படையில சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா, ரொம்ப கவனமாக, உன்னிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் கவனிக்கிறார்கள். அந்த அறிவுரைகளை, போதனைகளை செவிதாழ்த்தி கூர்மையாக கவனிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களும் தங்களுடைய போதனைகளை என்ன செய்றாங்க, தெல்ல தெளிவாக 23 ஆண்டுகள் என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அதை ரத்தின சுருக்கமாக என்ன செய்றாங்க, ஒரு ஜூஸ் புழிஞ்சு அப்படியே கிளாஸ்ல கொடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே போன்று 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை அப்படியே ஒரு ஜூஸ் புழிஞ்ச மாதிரி, சாறு எடுத்த மாதிரி கொண்டு வந்து என்ன செய்றாங்க, அந்த பிரச்சாரத்தை அந்த இறுதி பேருரையில் என்ன செய்றாங்க, அமைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இந்த நகரத்தில் உள்ள இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அவ்வாறே உங்களுடைய ரத்தங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் புனிதமாக அல்லாஹ் ஆக்கி உள்ளான்.
அந்த ரத்தங்களையும் அத சகோதரருடைய செல்வங்களையும் அல்லாஹ் என்ன செய்றான்? புனிதமாக ஆக்கி இருக்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், பிறருடைய ரத்தங்கள் என்னென்ன காரணத்துக்காக ஓட்டப்படுகிறது, சர்வ சாதாரணமாக என்னென்ன விஷயங்களுக்காக ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான் என்பதையெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? உயிர்ல கூட பல நிலைப்பாடுல பாகுபாடு பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா? ஒரு அமெரிக்காக்காரன் கொல்லப்பட்டால் அவனுடைய உயிர் உயிராக கருதப்படுகிறது. அதே பாலஸ்தீனத்தில், இஸ்ரேலில் ஒரு உயிர் கொல்லப்பட்டால் அது உயிராக கொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் அப்பாவி முஸ்லிம்கள், குழந்தைகள், பெண்கள் கொல்லப்பட்டால் அது உயிராக பார்க்கப்படுவதில்லை, அது ரத்தமாக பார்க்கப்படுவதில்லை என்ற நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ உலகத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரத்தம் என்பது புனிதம், அந்த ரத்தத்துல நீ விளையாண்டாத. அதே மாதிரி பிறருடைய உடைமை அது புனிதம். இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த இடம் எவ்வாறு புனிதமோ, அதே மாதிரி பிறருடைய ரத்தங்கள் புனிதம், செல்வங்கள் புனிதம், கண்ணியம், பிறருடைய மானம் இருக்கிறதே அது ரொம்ப புனிதம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு ஈஸியா சர்வ சாதாரணமாக மக்கள் கையாளக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த கண்ணியத்துல விளையாண்டுவாங்க, பிறருடைய மானத்துல விளையாண்டுருவாங்க, அவர்களை மனம் நோவும்படியான வார்த்தைகளை சொல்லி அவருடைய தனிப்பட்ட குறையை பிற மக்களிடத்துல பேசி அவர் என்ன செய்வாங்க? இழிவுபடுத்தக்கூடிய, அவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதை பார்க்கணும். அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த இடத்துல அறிவுரையாக சேர்த்துக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான சகோதரன் அவன் உனக்கு எப்படிப்பட்டவன்னா, ஒரு இன்னொரு முஸ்லீமுக்கு எப்படி சகோதரங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்குறாங்க. பழக்கத்துல ஒரு மூமின் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அவர் உனக்கு சகோதரனா ஆயிடுவார். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். அந்த சகோதரனுடைய பொருளாதாரத்தை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அவனுடைய அனுமதி இல்லாம அதுல இருந்து நீ எதையுமே எடுக்கக்கூடாது. அவன் அனுமதி கொடுத்தது மட்டும்தான் உனக்கு ஹலாலாக ஆகும், மீதி எல்லாமே ஹராம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அதுல கடுமையா நினைச்சாங்க, கண்டிக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அண்டை வீட்டாருடைய உரிமையை பத்தி பேசுறாங்க. எங்க அண்டை வீட்டாருக்கு சொத்தையே எழுதி கொடுக்க சொல்லிடுவாங்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அண்டை வீட்டாருடைய உரிமைகள் குறித்து அதிகம் போதிக்கிறாங்க. அண்டை வீட்டார்கிட்ட எப்படி நடக்கணும், அவர்களிடத்துல எப்படி பழக வேண்டும். ஒரு ஆட்டின் கால் குழம்பை சமைத்தாலும் அதை என்ன செய்யுங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொண்டு போய் கொடுங்க, அந்த குழம்பை கொஞ்சம் கூடுதலாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட மார்க்கம். நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய சொத்தை முதல்ல விற்கிறோமா, முதலில் அண்டை வீட்டுக்காரருக்கு தான் உரிமை. அந்த அண்டை வீட்டுக்காரர்ல 2 பேர் இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க. எவருடைய வீட்டுடைய வாசல் மிக அருகாமையில் இருக்கிறோம் அவருக்கு தான் முதல் உரிமை. இது அண்டை வீட்டாருக்கு என்று பல்வேறு விதமான உரிமைகளை சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்துல எங்க போனாலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த பாகுபாடு என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளை, அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்தாலும் அங்கு கூட இந்த இனவெறி என்பது இருக்கிறது. நான் கருப்பன், நீ வெள்ளையன், கருப்பரை விட வெள்ளையர் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நாடாக, நாகரிகத்தில் வளர்ந்த நாடாக, செல்வத்தில் கொதிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் இந்த இனவெறியில் கிளைத்தவர்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த இனவெறியை 1400 வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள். கருப்பரை விட வெள்ளையருக்கோ, வெள்ளையரை விட கருப்பருக்கோ, அரபி பேசுறவருக்கு அரபி தெரியாதவருக்கும், அரபி தெரிந்தவருக்கும் அரபி பேச தெரியாதவருக்கும் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. நீங்க எல்லோரும் சமம். உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர், இறையச்சமுடையவர் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக. இந்த இனவெறி என்பது இனவெறி, மதவெறி, மொழி வெறி, ஜாதி வெறி என்று சொல்லி பல்வேறு நிலைகள்ல இருக்கிறது. வளர்ந்த நாடுகள்ல கருப்பர் வெள்ளையர், அமெரிக்கால கூட இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு ஒரு காலகட்டத்துல, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு.
சமீபத்துல கூட ரொம்ப கொஞ்சம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கருப்பு இனத்தவரை என்ன செய்றாங்க, கழுத்திலே கால் வைத்து கழுத்தை நெரித்துக் கொள்ளக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். காரணம் இனவெறி. பல தலைவர்கள், அந்த நாட்டினுடைய பல தலைவர்கள் இந்த இனவெறிக்கு எதிராக குரல் கொடுத்து ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு பார்க்கிறோம். வரலாறுகள்ல படிக்கலாம். இன்னும் இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த ஜாதி அடிப்படையிலே மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகிறது. நான் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், நீ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னார்களே, அந்த பாகுபாட்டை அடித்து நொறுக்கக்கூடியது இஸ்லாம். அவனுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லுகிறானே, அவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. நீ எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். நீ எந்த மாதிரி உணவு அருந்துகிறாயோ, பானம் அருந்துகிறாயோ, அப்படித்தான் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன பலகீனம் இருக்கிறதோ அதே பலகீனம் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அஞ்சக்கூடியவன், கடவுளை அஞ்சக்கூடியவன், இறைவனை அஞ்சக்கூடியவன் தான் அந்த தரத்தில் உயர்ந்தவன். அப்ப இன வெறியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? கருப்பரை விட வெள்ளையருக்கு சிறப்பு கிடையாது. அரபி தெரிந்தவருக்கும் அரபி தெரியாதவருக்கும் இடையே ஒரு பாகுபாடு வருது. அரபி பேசக்கூடிய ரொம்ப சிறந்தவரை நினைச்சாங்க அந்த காலகட்டத்துல. ரசூலுல்லாஹ் காலத்துல அரபி மொழி பேசுறவங்க ரொம்ப உயர்ந்தவராக கருதப்பட்டாங்க. அரபி பேசாதவங்க எல்லாம் ரொம்ப கீழ்நிலையில, அது மொழியே இல்லை, அவர் கால்நடைகளை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீழ்நிலையில இருந்துச்சு. அந்த நிலையை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அந்த இனவெறிக்கு எதிராக ஒழித்து கட்டினாங்களா இல்லையா? இன்னும் தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல கூட இந்த ஜாதி வெறியினால பல இடங்களை என்ன செய்றாங்க, மக்கள் இந்த இன பாகுபாடு விட்டு வெளியேறி சமத்துவ கொள்கையில பயணிக்கணும், சமமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தை சாரசாரையாக ஏற்ற வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று இந்த ஜாதி கொடுமையினால குடிக்கிற நீரில் மலத்தை கலந்த விஷயம்லாம் இருக்கிறதா இல்லையா? புதுக்கோட்டையில நடந்துச்சு. அதே மாதிரி புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், அவங்க பேர் மறந்து போச்சு, இப்ப அருணா IAS இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அதே மாதிரி இங்க ஒரு IPS மேடம் இருந்தாங்க, போலீஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களும் எல்லாரும் கோயிலுக்கும் போலாம் என்று சொல்லி புதுக்கோட்டையில மிக கட்டுப்பாடா இந்த ஜாதிக்காரங்க உள்ள வரக்கூடாது என்று சொல்லி இருந்த நிலைமையில அந்த கோயிலுக்கு என்ன செய்றாங்க, இவங்க கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு வரலாம், எல்லாருக்கும் சமம். அப்போ ஒரு இடத்துல சமத்துவத்தை உருவாக்குவதற்கு அதிகாரியுடைய அந்த அதிகாரம் தேவைப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, யாரா வசந்தவன், யாரா இங்க சிறந்தவன், யாரும் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் மட்டும்தான். அல்லாஹ்வை இறையச்சத்திலே யார் மிஞ்சுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே தகுதியில் உயர்ந்தவர் என்று சொல்லி இனவெறிக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்க, பிரகடனப்படுத்தி விட்டு சென்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள்ட்ட இருந்த இனவெறியும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஒழித்து கட்டினார்கள். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில நான் வசந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கானே, அந்த அடிப்படையிலையும் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் அதையும் ஒழித்து கட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அறியாமை கால பழக்க வழக்கங்களை அதை நினைச்சாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய காலுக்கு கீழ் நான் போட்டு நினைக்கிறேன், குழி தோண்டி புதைக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. அப்ப 1400 வருடங்களுக்கு முன்பு ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். நிறைய மூட பழக்க வழக்கங்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அறியாமை கால பழக்கங்கள் மிகுந்து கிடந்த ஒரு காலம். அத ரசூலுல்லாஹ் என் காலு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அறியாமை கால கொலைக்காக பழி வாங்குதல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல குழி தோண்டி புதைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ஆட்சியாளர், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் எப்போதுமே ஒரு சட்டத்தையோ ஒரு செயல் திட்டத்தையோ செயல்படுத்தும் போது என்ன செய்வார்னா, அது தன்னளவுல கடைபிடிக்கவே மாட்டார், தான் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி காட்டவும் மாட்டார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து அதை செயல்படுத்துறாங்க, தன்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தும் அதை செயல்படுத்துறாங்க. எப்படின்னு பாருங்க, பழி வாங்குறது அந்த காலத்துல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல ஒருத்தரை கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பழியா ஆப்போசிட்ல இன்னொரு உயிரை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருந்துச்சு.
அந்த பழக்கத்தை ரசூலா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்துல் முத்தலிபுடைய பேரன், அப்துல் முத்தலிபுடைய பேரனார் இந்த ரபியாவு என்று சொல்லக்கூடிய அந்த பேர பிள்ளைய ஒரு கூட்டத்தார் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்காக பழி வாங்க பட வேண்டிய ஒரு உயிர் எதிரி கூட்டத்துல இருக்கு. ரசூலா சொல்றாங்க, இந்த குழந்தைக்காக இனிமே அந்த குடும்பத்தில் எந்த பழி வாங்குதலும் இருக்காது, அதை இன்றோடு நான் நினைக்கிறேன் என்னுடைய காலடியில் போட்டு விதிக்கிறேன் என்றாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில இருந்து ரசூலா என்ன செய்றாங்க, நல்ல பண்புகளை, நல்ல வழிகாட்டுதல்களை தங்களுடைய குடும்பத்திலிருந்து, தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரசூலா செயல்படுத்துறாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வட்டி, இந்த வட்டி இருக்கலாங்க, இந்த வட்டி இன்னைக்கு பெரும் பாடுபடுத்துகிறது மக்கள். இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு அங்கமாய் போச்சு. யாராவது கடன் வாங்காம இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடன் இல்லாம ஒரு மனிதர் இருந்தார்னா அவர் உண்மையில மிகப்பெரிய பாக்கியவான் என்று சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் அவர் மிக மிக ஒரு அருள் பெற்ற மனிதர் என்று சொல்ல வேண்டும். கடன் வாங்குறது கொடுக்கிறது இன்னைக்கு எப்படி வருதுன்னா, தொழில் செய்யறதுக்கு, தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு, லாபங்களை, முதலீடுகளை பெருக்குவதற்காக கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அந்த தொழில் என்ன செய்றாங்க, ஒரு சில பேர் லாபமான பாதையில பயணித்தாலும் சில மக்கள் என்ன செய்றாங்கன்னா, கடன் வாங்கி, வட்டிக்கு கடனை வாங்கி தொழிலை நடத்துவாங்க. அந்த தொழில் என்ன ஆகுது, தோல்வி அடைந்து நஷ்டத்திலே வீழ்ந்த பிறகு வட்டி கெட்ட முடியாமல் வட்டி குட்டி போடுகிறது, அது மீட்டர் வட்டி ஆகிறது, ஸ்பீடு வட்டி ஆகிறது. இப்படி கந்து வட்டியிலே மூழ்கி வட்டியும் கொடுக்க முடியாமல், அசலையும் கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய மக்கள், நடுத்தர ஏழை மக்கள், அவருடைய படாத பாடு உச்சகட்டம் எங்க தெரியுமா போய் முடியுது, தற்கொலையில் போய் முடியுது. ரமலான்ல ஒரு குடும்பம், சென்னையை சேர்ந்த ஒரு குடும்பம், முகமது ரபி என்று சொல்லக்கூடியவர், அழகான மனைவி, ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இவர்கள் என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்காக பொருளாதாரத்தை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தொழிலை வளர்க்கறதுக்காக பொருளாதாரம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொருளாதாரத்தையும் அதற்கான வட்டியையும் கொடுக்க முடியாமல் சிலாத்தில் பாவம், நரகத்திற்கான தண்டனைக்குரிய பாவம் என்று தெரிந்து தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் ஒரு வாகனத்துல சென்னையில இருந்து கிளம்புறாங்க, 4 நாட்கள் ஊரை சுற்றுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே ஒரு இடத்துல காரை நிறுத்தி, அந்த கார் எரிஞ்சு போய் கிடக்குது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. விசாரணையில் இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இன்னாருடைய பிள்ளைங்க இப்படிங்கிற விஷயம் தெரியுது. விசாரித்து பார்த்ததுல கடன் பிரச்சனையினால், வட்டி கட்ட முடியாத நிலைமையினால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். எப்படி, கார் எரிஞ்சு கிடக்குங்க, உடல்கள் உள்ளே கருகி கிடக்கிறது, கறிக்கட்டையாக கிடக்கிறது. இதே திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ்லயே ஒரு நடந்துச்சு. திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தையோடு ஒரு பெண்மணி, 2 கை குழந்தை என்று நினைக்கிறேன், நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால மறதி. அப்பவும் நடந்துச்சு ஒரு தற்கொலை சம்பவம், தற்கொலைக்கான முயற்சி. என்ன என்று கேட்டால் கந்து வட்டி கொடுமை, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு சொல்றாங்களே, கந்து வட்டி கொடுமையினால் வட்டி கொடுமை தாங்காமல் கலெக்டர் ஆபீஸ்ல நினைச்சாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் எரிவதை போன்ற படங்களை நம்ம சமூக வலைதளங்கள, செய்தித்தாள்கள்ல பார்த்திருக்கோம். இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அப்ப இந்த வட்டியை ரசூலா என்ன செய்யறாங்கன்னா 1400 வருடங்களுக்கு முன்பாக தடை பண்றாங்க. எப்படி தடை பண்றாங்க, நீ கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்காத, நீ கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்காத என்று சொல்லவில்லை. முதலில் தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய பெரிய தந்தைக்கு, அப்பாஸுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை இன்றைக்கு நான் செய்றேன், வர வேண்டிய வட்டியை, எங்களுடைய வட்டியை நாங்கள் தடை செய்கிறோம் ரசூலா. பெரிய தந்தை அப்பாஸுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை இதுல இருந்து யாரும் கொடுக்க வேண்டாம் சொல்லுவோமா?
அப்ப இந்த வட்டியை தடை செய்கிறார்கள். இன்னைக்கு வட்டியை தடை பண்ண வேணாங்க, கடனையும் தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய பணம் படைத்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்ன செய்யறான்? கடன் தள்ளுபடி, இத்தனை 1000 கோடி கடன் தள்ளுபடி, இத்தனை லட்சம் தள்ளுபடி. ஆனால் படிப்பிற்காக, சிறு தொழில்கள் செய்வதற்காக ஏழை விவசாயிகள், ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வாங்கிய கடன்களை கெட்டவில்லை என்பதற்காக அந்த விவசாயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்தல், டிராக்டரை ஜப்தி பண்ணுதல், இன்னும் அந்த மக்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடியே செய்ய முடியாது என்று சொல்லி மத்திய அரசு அறிக்கை விடுதல் என்று சொல்லி ஏழை எளிய மக்களை நொறுக்கக்கூடிய, ஏழை எளிய மக்களை கடுமையான முறையில் வதைக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் ரசூல்லா கடன் பட்டதற்காக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யார் கடனாளியாக இருக்கிறாரோ அவருடைய கடனுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்புனாங்க. கடன் இருந்துக்கா, கடன் பெற்றிருக்கியா, உன்னுடைய கடனை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும். அவருக்கு பொறுப்புதாரியே இருந்தாலுமே ரசூலுல்லாஹ்வுடைய கஜனால அதுக்கப்புறம் பொருளாதாரம் மிதமிஞ்சி இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு கேட்டு அந்த கடனுக்கு பொறுப்பேற்றார்கள். அண்ணனுடைய ஆட்சி முறை அப்படி இருந்தது. அவருடைய காலத்தில் நடைமுறை திட்டங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப வட்டி என்ற பெரும் கொடுமையில இருந்தும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் மக்களை மீட்டெடுத்தார்கள் என்ற செயலை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம்னா பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் தான். ஒரு சமயங்கள்ல ஒரு சில மக்கள் தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய நேரத்துல அந்த மக்களுடைய அடித்தட்டு மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அந்த சமூக ஒரு பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சொல்றாங்கல்ல, சம்பந்தமே இல்லாதவங்க மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? சிரமப்படுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். தந்தைக்காகவோ மகனுக்காகவோ என்ன செய்ய மாட்டார்? அவர் குற்றத்திற்கு ஆளாக மாட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல். ஆட்சி அதிகாரத்துல ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்த, மூக்கருந்த, கண்ணம் கருத்த ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய அடிப்படையில, தூதருடைய அடிப்படையில உங்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தால் அவருக்கு என்ன செய்யுங்கள்? கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியும் சகாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள். பெண்கள் குறித்தும் வலியுறுத்தினார்கள். கணவன் மனைவி உறவு குறித்தும், பெண்கள் என்னென்ன பேண வேண்டும் என்பதை குறித்தும், கணவன் என்னென்ன பேண வேண்டும் என்பதை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையில சொல்லி இருக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? நீ மகர் கொடுத்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள். அவருடைய உணவிற்கும், அவருடைய உயிருக்கும், உடைமைகளுக்கும், உணவிற்கும் நீதான் பொறுப்புதாரி. அதை சரியான முறையில கொடு, அதை அவர்களுக்கு தாராளமாக கொடு. அதே போன்று அந்த பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. கணவனுடைய வீட்டில் அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் சேர்க்கக்கூடாது. அது போன்ற சில கட்டளைகளை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தியையும் பார்க்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நிறைவான மூமின், நிறைய செய்திகள் இருக்கிறது, இந்த ஒரு ஜுமால சொல்லி முடிக்க முடியாது, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடும். ஒரு நிறைவான மூமின் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தன்னுடைய நாவு மற்றும் கையின் தொல்லையில் இருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர் தான் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான், எந்த நோவினையும் ஏற்படுத்த மாட்டான். அவன் தான் முஸ்லிம். இன்னைக்கு முஸ்லிம பாக்குறோமா? அப்படி பிற வீட்டினுடைய செய்திகளை உட்கார்ந்து இனிக்க இனிக்க புறமாக பேசி அவர்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய, அவர்களுடைய மானத்தில் விளையாடக்கூடிய செயல்களை நாவின் மூலமா செய்யறோமா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு மூமினுக்கு தன்னுடைய கரத்தால் ஒருவன் தீங்கிழைக்க கூடாது. அவனுடைய சொத்துக்களை அபாண்டமாக அபகரிக்க கூடாது. அவன் அப்படி செய்தான் என்றால் மூமினே கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் யார் பிற மக்கள், இந்த ரெண்டு விஷயத்திலும் பிற மக்கள் பாதுகாப்பு அவர் சிறந்த முஸ்லிம். தன்னுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர் சிறந்த மூமின் ஆவாருங்கிறாங்க. அதே மாதிரி
மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவரே மூமின். மக்களுடைய உயிர்னா அவருடைய உயிர் எவ்வளவு முக்கியம் என்று ஆரம்ப வரையில சொன்னோம். கொலைகள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா நடக்குது, ரத்தங்கள் சர்வ சாதாரணமா ஓட்டப்படுது. எதற்கு கொலை செய்தோம் என்று தெரியவில்லை, என்ன காரணத்துக்கு கொலை செய்கிறோம் என்று தெரியவில்லை. அப்படியெல்லாம் ஒரு மூமின் இருக்கக்கூடாது. அவனுடைய உயிர் புனிதம். அந்த உயிருக்கு மூமின் பாதுகாப்பு கொடுப்பான், உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று சொல்வதை பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் அவன் மிக போட்டி போடுவான். அவன் தான் முஜாஹித், துறந்தவர். அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல அவர் என்ன செய்வாரு, கடுமையாக போட்டி போடுவார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சைத்தான் இன்றைய தினம் நிராசை அடைந்து விட்டான். சைத்தான் இன்றைய தினம் இந்த பூமியில் நிராசை அடைந்து விட்டான். காரணம் ஏன்? அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை விட்டும் நிராசை அடைந்து விட்டான். இனிமே அல்லாஹ்வுக்கு நீங்க யாரும் இணை வைக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் அற்பம் என்று கருதக்கூடிய இதெல்லாம் ஒரு அமலா, இந்த திக்ரு செய்யறதெல்லாம் ஒரு வணக்கமா, இந்த தொழுகையெல்லாம் ஒரு தொழுகையா, இதெல்லாம் ஒரு தர்மமா என்று நாம் எதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறோமோ அதன் மூலமாக சைத்தான் உங்களை புரிந்து கொண்டான் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இணையெல்லாம் வைக்க மாட்டீங்க, ஆனா அந்த விஷயத்துல சைத்தான் நிராசை அடைஞ்சிட்டான், தோத்து போயிட்டான். நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டீங்க, ஆனால் சைத்தான் உங்களை வேற வழியில இதெல்லாம் ஒரு அமலா, இதெல்லாம் ஒரு காரியமா என்று உங்களை என்ன செய்வான், மடை மாற்றுவான், வஸ்வாசை தூண்டுவான் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, நாம இன்னைக்கு 5 நேரம் தொழுகிறதே பெரிய சிரமமா இருக்கு. 5 நேர தொழுகையே நமக்கு மிக கடினமாக இருக்கிறது என்றால் மற்ற அமல்களை நாம எப்படி கவனமா இருப்போம்? 5 நேர தொழுகையிலே நம்ம இடத்துல பேணுதல் வரமாட்டேங்குது. நாம 5 நேர தொழுகையை நம்மால் சரியான முறையில பேண முடிய மாட்டேங்குது. அதிலேயே நாம் தடுமாறி கொண்டிருக்க நேரத்துல மற்ற அமல்களை நம்மள சைத்தான் புரிஞ்சிருக்கானா இல்லையா சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய இதர வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான தொழுகைகள், தான தர்மங்கள், இறைவனை நிறைவு கூடக்கூடிய திக்ருகள், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் என்று நாம் யோசித்தோம் என்றால் அதில் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நாம் என்ன செய்றோம், இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருணை என்பது மிக நீண்ட செய்தி. அதை இந்த ஒரு ஜும்மாவில் சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கு சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை உங்கள் முன்னே நான் கொண்டு சேர்த்திருக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தானோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரை குறித்த செய்தியை பார்த்தோம். அதில் கடைசியாக இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்கிறது, அதை சுருக்கமாக பார்த்து வருவோம். தஜ்ஜால் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அந்த காலகட்டத்திலும் எச்சரிக்கை செய்தார்கள். அதுவும் இந்த ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரை தான் வருது. நூஹ் நபியினுடைய காலத்திலிருந்து என்னுடைய காலம் வரைக்கும் என்ன செய்றாங்க, தஜ்ஜால் குறித்து அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த தஜ்ஜால் என்பவன் மிக கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவன், அவன் ஒற்றை கண்ணன் என்ற செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒன்றை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இறை தூதருடைய இந்த வேதம் குறித்தான எச்சரிக்கையும் மக்களுக்கு சொல்லுகிறாங்க. அடுத்து முக்கியமாக சொல்றாங்க அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி என்பது மூமின்கள் மீது ஒரு பிரதான பணி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில இருக்கிறாங்க, கடைசி நேரத்துல அவர்கள் சொல்லுகிறக்கூடிய செய்தி, தூதுத்துவம் முடிஞ்சிருச்சு, வேதம் இனிமே வராது, வஹி இனிமே வராது, எனக்கு இதற்கு பிறகு தூதர் கிடையாது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க செஞ்ச அந்த தூது பணிய, அந்த அழைப்பு பணிய சஹாபாக்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, இங்க வந்திருக்கவங்க வராதவங்களுக்கு போய் சொல்லுங்க, அவங்க என்ன செய்வாங்க, கூடுதலாக பேணுதலாக தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பார்கள். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இந்த இறுதி தூதருடைய செய்திகளை நான் முடிந்த அளவுக்கு உங்களிடத்துல எத்தி வைத்து விட்டேன்.
இதை நீங்கள் பிற மக்களுக்கு சொல்லும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் புரிந்ததை விட இன்னும் கூடுதலாக அதிகமாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திய, இறை தூதருடைய இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம் என்றால், இது மட்டும் இல்ல, இந்த இறுதி பேருரை மட்டுமல்ல, இறைவனுடைய அனைத்து செய்திகளையும் நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த அழைப்பு பணி என்பது ரசூலுல்லாஹ் மிக பிரதானமான பணியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அழைப்பு பணியை அதிகம் அதிகம் நாம் செய்ய வேண்டும். பிற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை, தூதருடைய கொள்கையை, ஒரு செய்தியாவது நாம் என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். வட்டி குறித்து பேசணும், இஸ்லாம் குறித்து பேசணும், வரதட்சணை குறித்து பேசணும், இன்ன பிற சமூக தீமைகள், மது, போதை வழக்கங்கள், போதை வஸ்து இன்னைக்கு வேற வேற விதமா கிடக்குது. மது, சாராயம் மட்டும் கிடையாது, பேரே தெரியாத அளவுக்கு விதவிதமான போதை வஸ்துகள் இருக்கிறது. அந்த போதை குறித்து இளைஞர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. தாய் தகப்பனாருடைய முக்கியத்துவம் குறித்து பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள், அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த அழைப்பு பணியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் போது அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைக்கு சொன்ன தாய் தகப்பனார்கள், அவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும், நிறைய கிரெடிட் கிடைக்கும். எப்படி? நாளை மறுமையிலே அந்த தாய் தகப்பனார் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய நன்மை எல்லாம் கொடுப்பான், அந்தஸ்து கொடுப்பான். அப்ப கேட்பாங்க, நாங்க ஒண்ணும் பெரிய விதமா அமல்லாம் செய்யலையே, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி இவ்வளவு கிரெடிட் கொடுக்குற, இவ்வளவு நன்மை கொடுக்குற அப்படின்னப்போ, உன்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்கிறான், அவன் உனக்காக பிரார்த்தனை செய்தான் அப்படிமா. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க சாலிகான பிள்ளைகளா இருக்குதா? அவங்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸ பேசுறோமா அந்த பிள்ளைகள்கிட்ட? இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்குது? சினிமா மோகத்துலதான் இருக்குது. சினிமா மோகத்துல தானே இருக்குது. சினிமா நடிகரை பத்தி கேட்டா டக்கு 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 டக்குன்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுன்னா திணறுவான். குர்ஆனை படிக்கிறதுக்கு திணறுவான். மார்க்க செய்திகளை படிக்கிறதுக்கு, மதரசா போறதுக்கு அடம் பிடிப்பான். அதே கேளிக்கை கூத்துகள்ல, கேம்ல, பப்ஜி, இன்னும் பிற விளையாட்டுகள்ல இருந்து விளையாடுறானே, அதுல மணிக்கணக்கில் மூழ்கி இருப்பான். அப்ப நம்ம பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளை வளர்க்கணும். அதுக்கு நாமளும் மார்க்கத்தை படிக்கணும், பிறருக்கு சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், குடும்பத்தாருக்கு சொல்லணும், மனைவி மக்களுக்கு சொல்லணும், தாய் தகப்பனுக்கு சொல்லணும். சொன்னால்தான் அவர்கள் செய்வாங்க. அறிவுரை பயனளிக்கும், அறிவுரை செய்வீராக, அறிவுரை பயனளிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப நம் மக்களுக்கு அழைப்பு பணியை பிரதான பணியாக இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்துக்கு முன்பு நான் சொல்லியிருந்தேன், இந்த பள்ளியினுடைய கூரை விஷயமா பேசி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமா சில பேர்த்த தகவல் கேட்டிருந்தோம். அது நம்ம நிர்வாகத்துல செஞ்சிருக்கோம், மசூரா பண்ணியிருக்கிறோம். அதற்காக பொருளாதாரம் தரக்கூடிய சகோதரர்கள் உங்க பேரை கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் உங்க போன் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருங்க. நிர்வாகத்துல சொல்லி நீங்க எவ்வளவு பங்களிப்பு கொடுக்குறீங்க, நிர்வாகம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விவரத்தை என்ன செஞ்சோம் நாம பேசி மசூரா பண்ணி ஒரு முடிவு செய்து கொள்ளலாம். அதே போன்று பள்ளிவாசல் வசூலுக்காக நெல்லை மாவட்டத்துல இருந்து குறிஞ்சிக்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மர்க்கஸ் பணி நடக்கிறது. அதற்காகவும் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வாரத்தோட ஜும்மா சில கேட்டிருக்கிறாங்க. உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுங்கள். இந்த குறிப்பாக இந்த மர்க்கஸை புனரமைத்து இதை சரியான முறையில் பராமரிப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் மெனக்கெடுங்கள். இதுல நிறைய நன்மை இருக்கிறது. இதை பராமரிப்பது நம்முடைய கடமை. இதை வேற யாரும் பராமரிக்க மாட்டார்கள். நாம் இங்கே வருகிறோம், சொல்கிறோம், நாம் இதை செய்தோம் என்றால் நமக்கு இறைவனிடத்திலே மிகப்பெரிய கூலி இருக்கிறது. குறிப்பாக பெண்கள், நீங்க அதிகமாக உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களிடத்துல சொல்லி நினைச்சீங்க, இந்த இடத்திற்காக, இந்த பர்டிகுலர் பிளேஸுக்காக இதை சிரமமின்றி மக்கள் தொழுவாங்க. நீங்க இதை சரி பண்ணும் போது இன்னும் 2 பேர் தொழுவாங்க. இப்போ இவ்வளவு உஷ்ணத்திலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் நாம் தொழுவும் போது எனக்கு இது சரியில்லை அப்படிமா. அவன் சரியில்லைங்கப்போ என்ன செய்வான், நாம் இங்க சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை காதுல வாங்க மாட்டான். நாம் ஏன் அவர்களை வர வைப்பதற்காக முயற்சி செய்கிறோம் என்றால், ஒரு செய்தி அவனுடைய காதில் விழுந்து அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தந்து விட்டால் அதற்கான கூலி என்ன என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வழங்கக்கூடியவன். நாம் எந்த அமலை, நம்முடைய எந்த அமலை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று நம்மால் சொல்ல முடியாது.
நாம் பெரிய அமலாக நினைத்திருப்போம், அதற்கு டக்குன்னு அல்லாஹ் சின்ன கூலியை கூட கொடுக்கலாம். ஆனா நாம் அற்பமாக நினைத்திருப்போம், அற்பமாக யோசித்திருப்போம், அதை அற்பமாக செய்துவிட்டு கடந்திருப்போம், அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை பதிவு செய்து வைப்பாங்க. எது என்று பெரியது, எது சிறிது என்று சொல்ல முடியாது. எதையுமே நீங்கள் அற்பமாக நினைக்கிறாங்க, இது எல்லாம் ஒரு வேலையா என்று நாம் அற்பமாக நினைக்க கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரனை பார்த்து சிரிக்கிறதை கூட நீ அற்பமாக நினைக்காத அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில என்ன செஞ்சுப்போம், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இதற்காக அதிகமாக மெனக்கெடுங்கள், உங்களுடைய முயற்சியை இதில் செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.